ஹலோ வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இது நம்ம வீடியோவில் வந்து 25வது வீடியோ. இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கனெக்டிங்கில் இருந்துகிட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க. எஸ்பெஷலாக ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க. முழு வீடியோ அப்படின்னாலே தெரிச்சு ஓடுறீங்க. எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம், பட் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அதனால் டைமை குறைச்சிடலாமா அப்படின்ற நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக எடுத்து போடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ, 20 மினிட்ஸ் வீடியோ அது மாதிரி மட்டும் எடுத்து போட்டுடலாம். இன்கேஸ் எதாவது ஃபர்தராக நீங்கள் வேறு யாராவது கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதை ஃபுல்லாக வந்து நம்ம அதிகமாக நம்ம டீட்டெயிலாக எடுத்து அந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது இன்னும் வந்து முடிவு பண்ணலை. அது முடிவு மாறுமா இல்லையா, அல்லது கண்டினியூவாக ஸ்டில் இப்படி தான் போகுமா அப்படின்றது வந்து போக தான் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ் ஒன்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து மனுஷனுங்களுக்கு தான் நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறோம். கடமை அப்படின்றது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தான் நம்ம கடமை அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரில்லாத பொருட்களுக்கும் வந்து அந்த கடமையை வந்து ஒரு உயிரில்லாத பொருட்களும் வந்து அதோட பணியை வந்து தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் பீஸை சொல்லலாம். டைம் பீஸ் வந்து அது கடமையை செய்கிறதுக்கு வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்குறது இல்லை. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் நின்றுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை தூக்கி போட்டுருதோம். அது வந்து நம்ம வந்து அதில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுமாதிரி கடமை வந்து மனசு வந்து கடமையை செய்யும்போது அந்த கடமையை செய்கிறதால அவனோட சமுதாயம், அவனோட வீடு, அவனோட சுற்றுப்புறம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அவன் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அவங்க வந்து அந்த கடமையை செய்கிறாங்க. அந்த மாதிரி கடமையை செய்கிற நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டில் சோசியல் சர்வீஸில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கடமை உணர்வோடு பணியாற்றுற வந்து வீரர்களுக்கும் சரி, அதில் உள்ள அதிகாரிகளுக்கும் சரி, அவங்க வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலை மட்டும் இல்லாமல் அது ஒரு கடமையாக செய்கிறதால அவங்களுக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தினால அவங்க நிறைய பேர் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கடமையை செய்கிற வீரர்களுக்கும் கடமையை செய்கிற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் ப்ரைவேட்டில் உள்ளவங்க யாரெல்லாம் அவங்களோட கடமையை பங்களிப்பை உணர்ந்து வந்து சமுதாயத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதத்தில் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணம். எதனால் அப்படி அவங்கள சமர்ப்பிக்கிற இந்த வீடியோ அப்படின்னா, ஏன்னா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களோட மீடியா முன்னாடி அவங்கள கொண்டு வராங்களா இல்லையான்றது நமக்கு தெரியலை. ஸோ அதனால் நம்ம வீடியோ மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, கடமையே செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு. மனுஷனை தேர்ந்தெடுக்க சொல்லலை, சரியான பொருளை தேர்ந்தெடு. இந்த கண்டென்ட்டோட மெயின் இது பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருளையும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரெக்டான ரா மெட்டீரியல், கரெக்டான பொருளை வச்சு ரா மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து நல்ல ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு அதை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பொருள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளோட டியூரபிலிட்டி வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருள், இடுபொருள், அதாவது ரா மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அந்த ஒர்க்மேன்ஷிப், ப்ளஸ் வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி வந்து சரியான இடத்துல வந்து அதை வடிவமைக்கணும், எந்த இடத்துல வந்து எந்த பொருளை கொண்டு போய் ஃபிட் பண்ணணும், எந்த அளவில் ஃபிட் பண்ணணும். ஸோ இதில் அளவு மெயின் ரோல் புரியுது, ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல் மெயின் ரோல் புரியுது, ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்மேன்ஷிப்ன்றது அவங்க இன்டென்ஷனோட நல்ல ஒரு பொருளை குவாலிட்டியாக பண்ணணும், நல்ல ஒரு சர்வீஸை குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷிப் உள்ளவங்களோட இதோட பங்களிப்போடு தான் ஒரு நல்ல பொருள் வெளியில் வருது. ஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டாபிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா கடமையை செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஃபிக்ஸஸ் அப்படின்னா ஸ்க்ரூஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். காமன் வேர்டு வந்து ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கடமையை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செய்யும்போது அந்த ஸ்க்ரூவை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு,
அதுக்கப்புறம் இந்த ஃபேன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்லாம் கனெக்டிங் ராடு வரும், கனெக்டிங் போல்டு வரும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம். அது வந்து அது கடமையை செய்யுது. அந்த போல்ட்டும் அந்த நட்டும் வந்து கடமையை சரியாக செய்ய முடியலன்னா ஃபேன் கழண்டு கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்ம சரியான தரமில்லாத பொருளை வாங்கி அந்த போல்ட் நட்டையும் போட்டோம் அப்படின்னா அந்த போல்ட் நட் வந்து நாளடைவில் உடஞ்சி போகலாம். ஸோ நம்ம என்ன இங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் கடமையை செய்கிறதுக்கு வந்து நம்ம சரியான நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சரியான அந்த கடமை செய்யணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிற பீப்புளை செலக்ட் பண்ணி நம்ம வந்து சர்டன் ஃபீல்டில் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு என்டர்ப்ரனராக நம்ம வந்து இதை வந்து நம்ம யோசித்து இந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து என்னோட கஸ்டமர்ஸு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் இதை வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோவும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் தெரியப்படுத்துறதுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் கிளியர். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூஸ் வந்து நம்ம கரெக்டான ஸ்க்ரூஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அதோட கடமையை வந்து லாங் லாஸ்டிங்காக செய்யும். நல்ல ஸ்க்ரூவாக இருந்தால் மட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங்காக செய்யும். தரம் இல்லாத ஸ்க்ரூவை பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். சில ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணும்போதே உடஞ்சிரும், மண்டை உடஞ்சி தனியாக போயிடும். சில ஸ்க்ரூ என்ன பண்ணுன்னா ஒரு 3 வருஷம் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் துருப்பிடிச்சிரும். ஸோ அதாவது திரும்ப வந்து அந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தவோ அந்த பொருளை கழட்டுறதுக்கோ வாய்ப்பு உண்டாகிறதில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கே வந்து ஒரு கடமை. அந்த கடமையை வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கடமையை கரெக்டாக செய்ய வைக்கிறதுக்கு நம்ம அந்த பொருளை வந்து கரெக்டான பொருளை நம்ம பயன்படுத்தணும். அந்த ஸ்க்ரூவை நல்ல ஸ்க்ரூவை நம்ம கடமையை செய்ய வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்க்ரூவை நம்ம அந்த பொருளோட இணைப்புக்கோ அந்த பொருளை வந்து முழு பொருள் ஆகிறதுக்கோ நம்ம ஒரு ஸ்க்ரூவை பயன்படுத்துகிறோன்னா அந்த ஸ்க்ரூ தரமான பொருளை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கடமையை செய்ய தரமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு ஹெட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல தரமான பொருளை செலக்ட் பண்ணி நல்ல இடுபொருட்களை வந்து நம்ம தேடி அதை நல்லா குவாலிஃபைடான நல்ல மெட்டீரியலாக நம்ம சூஸ் பண்ணி நல்ல ஒர்க்மேன்ஷிப் உள்ள ஆளுங்கிட்ட நம்ம கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த நம்ம அளவுகள் என்னென்ன தெளிவான அளவுகள் எப்படி பண்ணுன்னா இதோட அவுட்புட் நல்லாயிருக்கும், எப்படி இதை ப்ரெசென்டபுளாக பண்ணலாம், எப்படி ஃபீஸிபிளாக பண்ணலாம், நாட் ஓன்லி ப்ரெசென்டபிள் ஃபீஸிபிள் எப்படி வந்து ஃபீஸிபிளாக பண்ணலாம். ப்ளஸ் வந்து அப்படி ஃபீஸிபிளாக பண்ணலை அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருளை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அந்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு அப்டக்கிள் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பிளான் சரியாக அமையலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டக்கிள் வந்து ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்டக்கிள்ன்றது நாட் ஓன்லி அது வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு நான் மீன் பண்ணலை. நான் என்ன அப்டக்கிள்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படிக்கட்டு, ஒரு சரியான ப்ராப்பரான படிக்கட்டு வந்து அவங்க வைக்கலை, அல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க ஒரு கர்விங் கொடுக்கல, ப்ராப்பரான இடத்துல வந்து ஒரு ஏர் வென்டிலேஷன் எக்ஸாஸ்ட் கொடுக்கல, விண்டோஸ் கொடுக்கல, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் போனாலும் அந்த ஃபங்க்ஷனல் அந்த ஃபீஸிபிலிட்டி அந்த டியூரபிலிட்டி அதுக்கப்புறம் அந்த லாங் லாஸ்டிங்கு ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆசமான விஷயம் இதெல்லாமே வந்து அதிலேருந்து ஆப்சன்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே என்ன மெயின் ரோல் புரியுது அப்படின்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்து அதை கடமையே செய்யணும். அந்த கடமையே அந்த பொருள் வந்து மீன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் வந்து அது கடமையே நம்ம செய்ய வைக்கணும். அது வந்து ஆஸ் அ என்டர்ப்ரனர், ஆஸ் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக நான் வந்து உள்வாங்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் வந்து என்னோடய மெயின் இன்டென்ஷன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறதில்ல, இது மற்றவங்களுக்கும் தெரியணும் இதோட ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்றது. ஸோ வந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அதை வந்து அதோட கடமையை அந்த கடமையை செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அடித்தளம் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட கட்டடங்கள் வந்து நல்லா அமையும். நாட் ஓன்லி கட்டடம், அந்த பொருளை வச்சு நம்ம வந்து ரா மெட்டீரியல் வச்சு என்னென்ன பொருட்கள் நம்ம செய்கிறோமோ எந்தெந்த பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து நல்ல குவாலிஃபைடாகவும் நல்ல மனுஷனுக்கு நல்ல உழைக்கக்கூடியதாகவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாகக்கூடியதாகவும் நல்ல ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்போடையும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி நான் இன்னும் உங்களுக்கு அழகாக புரிய வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஃபுட்டு செய்யும் போதும் சரி, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை வச்சு நீங்கள் ஒரு ஜூஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் சரி, ஒரு ஜூஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை குடிக்கும் போதும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அளவு கடந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா மாடி தோட்டங்களில் விளைவிக்கிற காய்கள், பக்கத்து வீட்டில் கொடுக்குற காய்கறிகள், இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஓன் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் என்னென்னா நம்ம சூஸ் பண்ணுறதே நல்ல பொருளாக சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம போயிடலாம்.
நம்ம கஸ்டமராக, நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக, நம்ம மேனுஃபேக்சராக, நம்ம சர்வீஸ் ப்ரொவைடராக நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம கரெக்டான பொருளாக நம்ம சூஸ் பண்ணணும். மெயின் திங் அதுதான். ஸோ பொருளை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் காசை பார்க்காதீங்க, தயவுசெய்து காசை பார்க்காதீங்க. எதனால் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் அதோடய கடமையை செய்கிறதுக்கு அதுக்குண்டான குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறதுக்கு ஜிம்முக்கு மட்டும் போய் உடம்பை மட்டும் நீங்கள் டெய்லியும் ட்ரைனிங் மட்டும் எடுத்து ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு உடம்பை நீங்கள் சரியாக பராமரிக்கலை, தேவையான ஃபுட்டை உடம்புக்கு இன்டேக் கொடுக்கல, சரியாக நீங்கள் தண்ணி குடிக்கலை அப்படின்னா எப்படி உங்கள் உடல் கட்டமைப்பு பெறும், எப்படி கட்டுடலாகும். அதே மாதிரி தான் ஒரு பொருளை தயாரிக்கும் போதும் சரி, ஒரு வீடு கட்டும் போதும் சரி, ஒரு ஃபுட்டை உற்பத்தி பண்ணும் போதும் சரி, ஒரு சமையல் செய்யும் போதும் சரி, அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த முழு பொருளை யூஸ் பண்ணுறோமோ, முழு பொருளை கொண்டு வரோமோ, எதெல்லாம் பயன்படுத்தி ஒரு வீடு கட்டுறோமோ, இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சமையல் செய்கிறோமோ, இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு முழு பொருளையோ, ஒரு கம்ப்யூட்டரையோ, ஒரு லேப்டாப்பையோ, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா பொருட்களும் ஒரே பொருள் கிடையாது. அது பல பொருட்களின் கூட்டமைப்பு தான். யூ காட் மை பாயிண்ட்? பல பொருட்களின் கூட்டமைப்பு தான். ஸோ அந்த பல பொருட்களின் கூட்டமைப்பு எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் ஆகி ஒரு காலம் கடந்து அது நிற்கும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ஒர்க்மேன்ஷிப், நல்ல ஸ்கில்டாக வேலை செய்கிற ஆட்கள், மைனூட்டாக வேலை செய்கிற ஆட்கள், நல்ல மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அக்யூரஸியாக எம்எம்மில் ஒர்க் பண்ணுற ஆட்கள் எல்லாம் வச்சு நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க்மேன்ஷிப் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்கூட நான் என்னோடய வியாபாரத்துலேருந்து நான் பார்த்து நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணுக்கு தெரிகிற அழகை நான் பார்ப்பேன் என்னோடய வியாபாரத்தில். அந்த ஒரு பொருள் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அது நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை ஒரு 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 பேசிக்காக ஒன்றுமே தெரியாத ஆளுக்கும் அது சொல்லிக் கொடுக்குற விதம் தான் அந்த பொருளோட ஃபினிஷிங் அழகு. அந்த ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரூஸு, நல்ல ஒரு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு பொருளை ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சு நம்ம அழகாக தயாரித்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் உண்மையாலுமே ஆசமாக இருக்கும். இது மூணு பேரோட இந்த பங்களிப்பு சேருது. ஒரு பேசிக் ரா மெட்டீரியலு, ஒரு நல்ல ஸ்கில்டாக வேலை செய்கிற ஆள், அதுக்குண்டான அந்த ட்ராயிங்கை போகிற ஆள், இந்த மாதிரி அதோட பங்களிப்புகள் எங்கெங்கெல்லாம் யாரோட பங்களிப்புகள்லாம் போட்டு அந்த பொருளை நம்ம தயாரித்து முடிக்கும்போது, அந்த சர்வீஸ் பண்ணி முடிக்கும்போது, அந்த வீடை கட்டி முடிக்கும்போது, அந்த இன்டீரியரை பண்ணி முடிக்கும்போது நீங்கள் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா யாரையுமே நீங்கள் கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கவே தேவையில்லை. உங்கள் அடிமனசு ஒன்று சொல்லும், நல்லா பண்ணியிருக்கா, சம்ஹவ் உங்களுக்கு பிடிக்கும். அதுதான் அந்த குவாலிட்டியான விஷயத்தோட எழுதப்படாத விதி. யாருக்கிட்டையும் போய் நீங்கள் எதையும் கேட்க மாட்டோம், உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் அந்த பொருள். இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா அகைன் நான் ட்ரெஸ்ஸோடு தான் கம்பேர் பண்ணுவேன். நீங்கள் நல்லா போய் எங்கேயாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போங்க வைங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்களேன், நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு ரேட்டு கூட உள்ள பொருள்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஒரு 4 பொருள் உங்கள்கிட்ட ஒரு 4 ஷர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த 4 ஷர்ட்டில் எந்த ஷர்ட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ, எந்த ஷர்ட் உங்கள் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், எந்த ஷர்ட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ஷர்ட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ அதை நீங்கள் உங்களுக்கு ரேட்டு சொல்லாமலே நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. எதனால் அப்படின்னா அவங்க ரேட் அவங்க வச்சுருக்காங்க தெரியுமா, அது ஏன் அந்த ரேட் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரா மெட்டீரியல் அது கடமையை செய்ய வச்சுருக்காங்க. அந்த துணிக்கு என்ன ரா மெட்டீரியல், அந்த நூல், அந்த நூல் அது கடமை, அந்த நூலில் அந்த கடமையை செய்ய வச்சுருக்காங்க. அந்த நூல் அதோட கடமையை செஞ்சால் மட்டும்தான் அந்த துணியோட அவுட்புட்டு நல்லாயிருக்கும், அந்த பயன்படுத்தப்பட்ட டியூரபிள் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அதோட கடமையை எது செய்யுது, நூல். இங்கே அதோட கடமையை எது செய்யுது, பட்டன். இங்கே அதை கடமையோட என்ன செய்யுது, கலர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ இது செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் பங்களிப்பு செய்ய வைக்கிறது நம்ம உயிருள்ள மனுஷன்தான் அதை பங்களிப்பு செய்ய வைக்கிறோம். அப்போது நம்மளோட கடமை என்ன கடமை, as an industrialist, as a manufacturer, as a service provider, as a customer, as a well-wisher, as a social responsible person, எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு கொடுத்தாலும் நீங்களே பொருள் செஞ்சாலும் அதை தரமில்லாமல் உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் அனுப்பாதீங்க. ஏன்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உங்கள் பொருள். அந்த உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். யூ காட் மை பாயிண்ட்? உங்கள் பொருள் வெளியில் போய் அது மற்றவங்கள கஸ்டமரை சந்தோஷப்படுத்தி அது காலம் கடந்து நின்று அவங்களுக்கு பல வகையான வேல்யூவை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பல தலைமுறைகளை கடந்து ஒவ்வொரு வாட்டி உங்கள் பொருளை பார்க்கும்போது அவங்க ரசித்து அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து அந்த பொருள் திரும்ப அது இன்னொருத்தர் மூலியமாக உங்களுக்கு இன்னொரு பொருளை பொருள் எனக்கு தேவை இருக்குது, நீங்கள் அவருக்கு பண்ணி கொடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொட்டீன் ஆகும்.
எப்படி ஃபேஷன் இஸ் அ சர்க்கிள்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி உங்கள் கையிலேருந்து போகிற அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல வந்து அதோட கடமையை செய்து அந்த பொருள் நீங்கள் கொடுக்குற பொருள் ரா மெட்டீரியலாக வச்சு செஞ்சு நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் கடமையை வந்து கரெக்டாக செஞ்சு முடித்து அந்த சைக்கிளெல்லாம் கடந்ததுக்கப்புறம் ரியல் கஸ்டமரை வந்து உங்களுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட கஸ்டமரை ரெஃபர் பண்ணுவோன்னா ரியல் கஸ்டமர் நான் மீன் பண்ணுறது வந்து இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாயல் கஸ்டமர்ன்ற சென்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நம்புவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பொருள் எதையுமே வந்து உடனே பயன்படுத்திட்டு உடனே வர்ற கஸ்டமர்ஸ் கிடையாது. அவங்க தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்வீஸ் நான் கொடுத்துட்டு ஒரு 6 monthsலேயே ஒரு இன்டீரியர் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஃபால் சீலிங் பண்ணிகிட்ருக்கேன், வேலை வருது, ஒரு நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செய்கிறோம், அதை பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பெர்ஃபார்ம் பண்ணி காலம் கடந்து எப்படி இருக்குன்றதை வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணாமல் எனக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நான் அப்படிப்பட்ட பிஸ்னஸை வந்து நான் மைண்ட் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி பிஸ்னஸை நான் நோக்கமாக எடுத்துக்கிறதில்ல. எதனால் அப்படின்னா அந்த பொருளை வந்து அவங்க பயன்படுத்தி காலம் கடந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா என் பொருளை பற்றி அவங்க வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படிப்பட்ட கஸ்டமர் தான் எனக்கு இருக்கிற கஸ்டமர். அப்படி தான் என்னை வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வர்றாங்க. எனக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே வந்து இமீடியட் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நிறையா நான் வந்து லைக் பண்ணுறதே கிடையாது. எனக்கு வந்து காலம் கடந்து என்னோடய பொருள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்தால் போதும், காலம் கடந்து நான் இருப்பேன். ஸோ என்னோடய பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் க்ரோத் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் கியர் போட்டு நான் போகணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் க்ரோத்து அது எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஷனாக நம்ம நல்ல பொருளை கொடுக்கணும். ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் வந்து ரா மெட்டீரியலுக்கு நம்ம கடமையை செய்ய வைக்கணும். நான் என்னோடய கடமையை செய்கிறதுக்கு அந்த ரா மெட்டீரியலை வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் நல்ல பலமாக நான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒரு வேலையை எப்படி செய்ய முடியுமோ, என்னோடய கடமையை நான் செய்ய முடியுமோ. அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட கடமையை அது லாங் லாஸ்டிங்காக செய்யும். ஸோ இதுதான் இந்த ஹோல் கான்செப்ட், இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியுது. இப்போ 17 நிமிஷம் தான் ஓடிக்கிட்டு இது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி என்ன ஏதுன்னு ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேற்கொண்டு நம்ம கண்டென்ட்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வீடியோவை பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ள நாட்டு வந்து ரிமூவ் ஆகலாம், அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம், அதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் இந்த டாபிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Abdul Swans. Have a great day. Bye bye.